ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டர் சேனல். இந்த வீடியோவில் படிப்பு ஏன் அவசியம் தெரியுங்களா? ஏன் தெரியுமா படிப்பை ஓடி ஓடி படிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க? ஒரு பழமொழி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புதினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிக்க வைங்க. நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் ஏன் தெரியுங்களா? படிப்புக்காக எதை வேண்டுமானாலும் அடகு வைப்பாங்க. நகை நட்டு, வீடு, சொத்து பத்துங்களெல்லாம் அது விற்று படிக்க வைப்பாங்க. நம்மளுடைய கலாச்சாரமே அதுதான். மற்ற மாநிலத்தில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து தன்னுடைய குடும்பத்தை இங்கே குடியேற்றி இங்கே நல்ல படிப்பை வந்து கொடுக்குறாங்க. நிறைய பேர் பார்த்துருக்குறேன் நான். அதனால் உங்களுடைய பிள்ளைகளை ஏன் படிக்க வைக்கணும் தெரியுங்களா? நிறைய பேர் சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது வந்து ஒரு பார்ட்டு தான். யாரும் ஏமாற்ற முடியாது. எது மூலமாக தெரியுங்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்து நிறைய சேர்த்து வச்சிங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் தெரியுங்களா? யாராவது மிரட்டி உருட்டி எழுதி வாங்கிக்கலாம். ஒன்று, உங்களுடைய பணம் நிறைய வச்சுருந்தா திருடிக்கலாம், அபகரிச்சிக்கலாம், ஏமாற்றிக்கலாம். ஆமாம், இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? ஆமாங்க, நடக்கும். மிரட்டினா நம்ம எழுதி கொடுத்துருவோங்க, திருடிடலாங்க, உங்களுடைய வீடை எரிச்சிடலாங்க, இடிச்சு தள்ளிடலாங்க. ஆனால் நீங்கள் கற்ற கல்வி எப்பொழுதும் அது நீங்கள் என்ன பண்ணணும், விதை போட்ட மாதிரி நீங்கள் மறைந்தாலும் நீங்கள் நட்டு வச்ச அந்த இதுக்குது பாருங்களேன், அந்த கற்ற கல்வி அது மரமாக தொழுத்து இன்னும் நிறைய மரங்களை விதைகளை தூவுன மாதிரிங்க. சக்ஸஸ் ஆனவங்களை போய் கேட்டு பாருங்க. படிப்பினுடைய இது நீங்கள் எல்லாம் நிராயுதபாணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் கற்ற கல்வி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் எந்த மூலையில் சென்றாவது நீங்கள் உங்களை நிலைநாட்டி கொள்ளலாம், உங்களை பாதுகாத்து கொள்ளலாம், உங்களை என்ன பண்ணலாம், மேல் நோக்கி வளர செய்யலாம். ஆமாங்க, கல்வி அப்படியேப்பட்டது. ஆனால் சொத்தை நீங்கள் இங்கே தான் விட்டுட்டு நீங்கள் வெளியே இதில் இருக்க முடியாது, உங்களுடைய சொத்தை பராமரிக்க முடியாதுங்க. அதனால தாங்க கல்வி வந்து பஞ்சபூதங்களால் உங்களால் அழிக்க முடியாததுனால தான் கல்வியை இது இளமையில் கல். பெற்ற பிள்ளையே கைவிட்டாலும் நீங்கள் கற்ற கல்வி கைவிடாதுன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம்? அதுக்கு தாங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கற்றுக்கொண்டே இருங்கள். கற்றுக்கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயம்.